அது நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் மூவி கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேரக்டர் ஒர்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மியூசிக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒன் நைட்டில் என்ன மாதிரி ஒரு அந்த ஒரு சொசைட்டி மாதிரி இவங்க ஏன் மாற்றுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வராங்க அப்படின்றத ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ஒரு அட்டம்ப்ட்டு, நல்ல ஒரு சாங்ஸ் வந்து பெரிதளவு இல்லை. பட் ஃபைட் நல்லா இருக்கும். ஃபுல் டைம் ஒரு என்கேஜாக இருக்கும். சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லைண்ணா அதாவது இந்த படம் எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஜென்யூனான ஒரு படமாக தான் இருக்குது. இப்படி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்பி சொன்ன பார்க்க மியூசிக்காக நல்லா இருக்கும். திருப்பி கேட்டதே கேட்கக்கூடாது. நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இது பண்ணுவோம். ஆக்ஷன் படம் வேணுமோ கண்டிப்பாக பாருங்கள். சவுண்ட் எப்போலாம் கார் மாதிரி இருக்குது. மியூசிக் கேட்டு சொல்லியிருக்காங்க. தூக்கி போயிருக்காங்க. ஓகே மேம். அதுவுமே வந்து இந்த ஆக்ஷன் படம் வந்து பார்க்குறாங்க. படத்தில் என்ன சொல்ல படத்தில் வந்து பார்க்கறதுக்கு சர்வீஸ் தெரியல. ஆனால் படம் போகிற ஸ்பீடு சங்கன்னு டைம் போட்டு தெரியல. படத்தை மேஜராக எந்த கதை வச்சு சொல்கிறாங்க, எதை வச்சு அது நீங்கள் பாருங்கள். சொன்ன சஸ்பென்ஸ் போயிட்டாங்க. என்னமா இதான் கதை சொல்லுவாங்க. ஒரு நம்ம அடுத்து என்ன நடக்குன்னு ஒரு தினம் போட்டுருக்காங்க. எதிர்பார்த்து போட்டு தான் போகுது. இன்னும் அந்த டாக் இல்லாமல் இருக்கும். சைக்கிள் டைம் ஒரு சில படம் அப்படியே உட்கார அப்படியே போயிட்டே ரொம்ப லென்த் 2.5 hours தான். அருமையாக போய் போகிறாங்க. எல்லாம் வந்து பார்க்கலாம். போன படத்துக்கு ட்ரோல் பண்ணாங்க. இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறாங்க. போன படத்தில் இந்த படம் ரொம்ப இதாக இருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் பேர் ரொம்ப எஃபர்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சின்ன கொஞ்சம் கதையில் ஒரு பிளாட் பண்ணல. ஏதோ கதை வந்து போகுது அப்படின்னு என்னடா ஒரு வில்லனை காட்டுறாங்க. தொட்டி தோட்டியமா சக்திசெல்லாம் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து அப்படி வில்லனை அழிச்சு விட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஒரு வருத்தமாக இருக்குது. ஓகே ஒன் டைம் ஆச்சு போல அவ்வளோதான். ஆனால் எது ஓரியன்டாக இருக்குது. சாங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாங் இல்லை. ஹீரோயின் ட்ரெஸ்ஸாக ஒன்றும் இல்லை. ஹீரோயின் முகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து ஹீரோயினியா அப்படின்னு நம்மளே நாளைக்கு வாட்டி கேட்குற மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். ஹீரோயினியா இப்போ நீங்கள் கேட்குறது ஹீரோயின் இருக்காங்கன்னு எனக்கே போய் யோசனை. ஹீரோயின் பார்த்த மாதிரி கேட்டு ஹீரோயின் இல்லைன்னு நினைக்கிறேன் படத்தில். வராங்க சதீஷர் வராங்க. அப்புறம் இன்னும் 2-3 போலீஸ் வராங்க. அப்புறம் அந்த இன்னொருத்தர் வராங்க. ஸ்டாருக்கு ஒரு பேர் வராங்க. பெருசாக சொல்லிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. என்னடா வருஷம் 14 நேற்று ஒன்று நீங்கள் 2வது நாள் வந்துக்கிறோம் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை. ஓகே ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்கள அதை பாராட்டில் உண்மையாக சொல்ல போனால் படம் வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியாது. பிஜிஎம்லாம் பார்க்கும்போதெல்லாம் பிஜிஎம்மா என்னடா போன வருஷம் தான் நிறைய ஏமாற்றமாக இருக்குது. இந்த வருஷமும் திரும்ப அதே பண்ணி நம்ம ஏமாற்றலான்னு ஒரு வருத்தமாக இருக்குது. அனலி இல்லை நம்மளை அனல் பண்ணி ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் ஓட போகிறேன். அதெல்லாம் பேர் வச்சிட்டாங்க. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் எப்படி நடிச்சிருந்தாங்க? அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கோவம் வயசுலாம் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அந்த சிரிக்கிற சீன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்டண்ட்டு முடிய போகும்போது பார்த்தேன். ரோப்லாம் கட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க? அவரு சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் சக்தி வில்லன்லாம் எப்படி? அவரு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரணம் ஆடியன்ஸுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு வரணும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு ஒரு அப்பா இல்லாத பொண்ணு, அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறாங்க. அவங்க வந்து கடைசியாக தான் தெரியும் அவங்க யார் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நான் சொல்ல விரும்பல. படம் ஆடியன்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க.